வணக்கம். நான் இப்போ சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். சைனா கிராஸை கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க, சட்டுன்னு வெந்துடும். நான் இப்போ அப்படி தான் வச்சுருக்கேன், தண்ணி குறையாக தான் வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன். நான் கட்டி தேங்காய் பால் தான் எடுத்து இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேரமில்க் நம்ம செய்ய போகிறேன். சீனியை நல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு நல்ல லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். ரொம்ப டார்க் ப்ரௌனில் வந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் லைட்டான ப்ரௌன் கலரில் வந்த உடனே நான் ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிடுவேன், சாதாரண பச்சை தண்ணி. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கூட நம்ம இந்த சைனா கிராஸ்க்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட கொஞ்சம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுதோம். இது நமக்கு ஒரு 2 பிளேட்டில் ஊற்றி வச்சோம்னா உடனே சட்டுன்னு திக்காயிரும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்குதுல்ல, கட்டி தேங்காய் பால், அதை எடுத்து அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றுறேன். இது தேங்காய் பால் இல்லாட்டாலும் சரி, பாக்கெட் பால், பசும்பால் எதுலனாலும் செய்யலாம். நான் தேங்காய் பாலில் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுங்க. நல்லா அது கொதி வரட்டும். அதுக்கப்புறமே இதில் நான் பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனது நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணும். பால் வந்து ரொம்பவும் கொதிச்சிட வேண்டாம். நான் கொதி வரட்டும்னு சொன்னேன். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் சூடு வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது தேங்காய் பால் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் இந்த இதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். இதுக்கப்புறம் நான் வடைக்கு அரைக்க போட்டிருக்கக்காண்டி கொண்டக்கடலையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு எடுத்துருந்தேன். அது ஊறினதும் எடுத்து ஜாரில் போட்டுட்டு வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், இஞ்சி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு காயம், தேவையான அளவு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்சியில் குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையானது வடைக்கு நம்ம உள்ளி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு பல்லாரி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை, இதையும் அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வடைக்குள்ள மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. நான் இதெல்லாம் வச்சுட்டு இதை மூடி வச்சுருந்தேன். முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம அந்த சைனா கிராஸ் செஞ்சோம்ல, அப்போ அந்த பிளேட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது ஆறிட்டு அந்த சீனியில் உள்ளது. அப்போ அதை எடுத்துகிட்டு இனி நான் அதில் கட் பண்ண போகிறேன். இனி இந்த தேங்காய் பாலும் கொஞ்சம் ஆறியது. தேங்காய் பால் ஆறுனதும் வேறு ஒரு 2 பவுலுக்கு நான் மாற்றிக்கிடுவேன். மாற்றிட்டு இந்த சைனா கிராஸ் பிளேட்டில் உள்ளதை ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணி எடுத்து அதை இதில் ஒன்றா அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருந்தேன். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு செட் ஆகி வரட்டும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ ஊற்றுற பார்த்திங்களா, 2 பவுலில் இருந்தது எனக்கு. நான் அதை ஊற்றிட்டு கட் பண்ணியிருக்கிற சைனா கிராஸை அதையும் எடுத்து நம்ம இதில் ஊற்றுறோம். போட்டுட்டு ரெண்டாவது ஜூஸுக்கு என்னென்னா, நான் மாங்காய் தான், பச்சை மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மாங்காவை தோலெல்லாம் செதுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிடுங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சீனி, இதையும் போட்டுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அரைச்சிக்கிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரிப்பில் நீங்கள் அரிச்சு எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. குடிக்கிற சமயத்தில் நமக்கு கொஞ்சம் குளிர்ந்தாப்பில் இருக்கும். நோன்பு திறந்துட்டு இதுக்கு நான் சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினையும் நான் ஊற வச்சுருக்கேன். நான் அதையும் போட்டுட்டேன் தண்ணியில். இதுக்கப்புறம் நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, அதை வச்சுட்டு அடுத்த அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நைட்டு டிஃபனுக்கு தக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். தக்கடின்னா நான்வெஜ்ஜில் இல்லை, வெஜ்ஜில் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நோன்பு திறந்துட்டு அவ்வளோவா எல்லாராலையும் சாப்பிடலாம் முடியாது, ஃபுல் கட்டெலாம் கட்ட முடியாது. இந்த ஜூஸு, இந்த வடை, இந்த ஸ்நாக்ஸு, டீ இதெல்லாம் குடிச்சு முடிக்கவே நமக்கு ஃபுல்லாகிடும், இந்த புட்டிங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு நான் காய் என்ன கட் பண்ணுறேன்னா, இதுக்கு ரொம்ப உள்ள காய்கறி எல்லாம் தேவை கிடையாது. 2 பல்லாரி நான் நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். ஒரு பல்லாரியை நம்ம முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு மசாலா நான் தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இது எல்லாம் சேர்த்து நான் மசாலா அரைச்சி எடுத்துக்கிடுவேன். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிசம் போடுவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு அது கூட ஒன்றா வதக்கும் போது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் அது கூட ஒன்றா சேர்க்குறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்ததும் நம்ம வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, இது 3ஐயும் அது கூட ஒன்றா சேர்க்குறோம். சேர்த்துட்டு மீதி பாக்கி உள்ள பல்லாரி, தக்காளி பழம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதையும் அது கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இது எல்லாம் நல்ல ஒரு கொதி வரட்டும். இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு, வறுத்த மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம். நான் எப்பொழுதுமே கொஞ்சம் மாவில் தேங்காய் போட்டு வறுத்து வச்சுருப்பேன். இன்றைக்கி நான் அப்படி போட்டு வறுத்து வைக்கலை. அதனால் என்ன செய்கிறோம்னா, அந்த மாவு பச்சை மாவை வறுத்த மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட ஒரு 4 டீஸ்பூனு தேங்காய், திருவின தேங்காய் இருக்குல்ல, அதையும் அதில் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நம்ம முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி பல்லாரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் அதில் கொஞ்சம் போடுதேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுதேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் அதையும் அந்த மாவில் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அந்த மாவில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம குக்கரில் வச்சுருக்க மசாலா கூட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிரும். கொதி வந்ததும் அந்த தண்ணியை எடுத்து தான் இந்த மாவில் ஊற்றி கிண்டணும். நம்ம மாவில் ஊற்றி நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அங்கே கொஞ்சம் மசாலா தண்ணி கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் 2வது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 1/2 கப் மாதிரி ஊற்றிக்கிடுங்க. நான் 2வது எனக்கு ஒரு 1/2 போனி தான் தேவைப்பட்டது, அதை ஊற்றினேன். ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாவில் தண்ணி எல்லாம் மசாலா தண்ணி எல்லாம் போட்டு விரவி வச்சுருக்கோம்ல, இதை நம்மளோட சைஸுக்கு தகுந்தாப்புல உருண்டையாக உருட்டிக்கிடுங்க. பெரிய சைஸ்னாலும் சரி, சின்ன சைஸ்னாலும் சரி, நீங்கள் உருண்டை உருட்டிக்கிடுங்க. நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் தான் நான் உருண்டை உருட்டினேன். அப்போ அந்த உருண்டையை உருட்டிட்டு நம்ம போடும்போது, ஸ்டவ்வில் போடும்போது தீ கூட்டி ஹையில் இருக்கும்போது போடாதீங்க. போட்டிங்கன்னா உடனே உடஞ்சிரும். அதனால் தீ சிம்மில் வச்சுக்கிட்டு உருண்டையை உருட்டி நீங்கள் அந்த இதில் போடுங்க. ஒரு கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த உருண்டையை எடுத்து நம்ம அதில் போடணும். நம்ம இது போடும்போது ஆனால் இந்த இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இது வெஜ்ஜில் மட்டும் இல்லை, நான்வெஜ்லேயும் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜில் பண்ணுறது என்னென்னா, ஆட்டோடைய தலையிலையும் கால்லையும் தான் நான் இது அதிகமாக பண்ணுறது. இன்றைக்கி நான் டக்குன்னு முடிவு எடுத்ததுனால சிலப்போ இது வெஜ்ஜில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணது. இதுக்கு மற்ற வேறு எந்த காய்கறிகளும் நீங்கள் பண்ண வேணாம். இது சட்டுன்னு சீக்கிரமாகவே முடியும். நமக்கு வேலைகளும் நமக்கு அதிகமாக இழுத்து படைக்கலாம் எடுக்காது நமக்கு. அதுக்கப்புறவே இது கொதி வந்ததுக்கு அப்புறவு டீ சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறவு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்டியை நம்ம போடுறது, கரண்டியோட ஸ்பூனோட பின்பக்கம் இருக்குல்ல, இந்த பின்பக்கம் இதை வச்சு தான் நம்ம உள்ளே கலக்கணும். நம்ம ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு உருண்டை உள்ளே நகண்டு போகும்போது உடையாது. இல்லைன்னா நம்ம மாற்றி வச்சு நீங்கள் கலக்குனீங்கன்னா உருண்டையெல்லாம் பாதி வேகாமலே இருக்கும்போது உடையிறதுக்கு உண்டான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் அதை பார்த்து கொஞ்சம் செஞ்சுக்கிடுங்க. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இனி எண்ணெயை ஊற்றிட்டு வடையை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வடையை மாவை எடுத்துகிட்டு அதை தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடில் நான் டீயும் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். நோன்பு திறக்கிறதுக்காண்டி இந்த வடைக்கு ஒரு துவையலும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். துவையல் என்னடான்னா தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு பிஞ்சு மாதிரி அளவு தான் புளி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இஞ்சி இதை சேர்த்துட்டு நல்ல தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த துவையல் நீங்கள் இந்த வடைக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் இருக்கும். நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரியே நமக்கு தோணும் இந்த வடைக்கு இந்த துவையல். நீங்களும் அதை எது ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சைடில் இன்னைக்கு இந்த ஒரு வேலை எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து நோன்புக்கு எனக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரியே எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நோன்பு டயத்தில் எல்லாருக்குமே வேலை இல்லாத மாதிரி தோணும். ஆனால் அந்த சமயம்தான் வேலை நமக்கு சரியாக இருக்கும். நல்ல நிறைய வேலைகளாகவே இருக்கும் நமக்கு நோன்பு டயத்தில். அப்போ அது நேற்று நான் செய்யும்போது ஃபுல்லாக எனக்கு ரமலான் மாதத்து நோன்புக்கு செஞ்ச மாதிரியே தான் எனக்கு ஒரு ஃபீல் உண்டாச்சு. யாரெல்லாம் நேற்று மெஹராஜ் நோன்பு வச்சுருந்தீங்க, உங்களோட வேலைகள்லாம் நேற்று எப்படி இருந்தது? இப்படி தான் பிஸியாக இருந்ததா? நேற்று எனக்கு காலையிலேருந்தே வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா புட்டிங் செய்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு. அதுக்கப்புறம் வடையெல்லாம் போட்டு முடிஞ்சோன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் வடையெல்லாம். இனி நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நான் டேபிளில் கொண்டு போய் இனி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதானா, எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து நான் வைக்கணும் எல்லாத்துலேயுமே. இனி இந்த புட்டிங் எடுத்துகிட்டு புட்டிங் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் தான் நான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் இல்லை. அதை எடுத்துகிட்டு அது சைடில் ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு லேசாக இலக்கி விடுங்க. இலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு கமுத்தி எடுங்க. அது டக்குன்னு விழுந்துடும் உங்களுக்கு. அது விழுந்ததுக்கு அப்புறவு நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சுட்டு மெதுவாக கட் பண்ணுங்கள். நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்ல செமையாக இருந்தது. எங்கள் வீட்டில் என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த புட்டிங் தான். இதுதான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு காலியானது. இதுதான் எங்கள் வீட்டில் நோன்பு திறந்ததும்.
நீங்களும் இதே மாதிரி உள்ள இதை நீங்களும் இந்த நோன்பு பெருநாளைக்கோ இல்லை சும்மா சாதாரணமாகவோ நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாருக்குமே சம்மர் வெக்கேஷன் வரும்போதில் அப்போ இந்த சமயத்தில் வெயிலெல்லாம் பிள்ளைங்களுக்கு இதை அதிகமாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது தான். வயிறு வலி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த புட்டிங் சாப்பிட்டா சைனா கிராஸு தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதெல்லாம் நல்லா கேட்கும். பெரியவங்களுக்குமே சரியாகும். அதெல்லாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னடான்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்கடியும் வெந்துருச்சு. தக்கடியும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு சாப்பிட்றாப்புல பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி மெஹராஜ் நோம்போட திறக்கிறதுக்கு உண்டான சாப்பாடுகள். அலைக்கும் சலாம்.